ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற கிருபை நிறைந்த நல்ல ஆண்டு உள்ள கர்த்தாவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நல்ல கடவுளே, இந்த மன மகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காணொளி காட்சி மூலமாக இப்படி சமூகத்தில் இருந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஆசிர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நிலைகள்லாம் மாறத்தக்கதாகவும் நாங்கள் அனைவருமாக ஆலயத்தில் ஒன்றாக கூடி இப்படி நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய நாளை விரைவாக எங்களுக்கு தந்திட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் இப்படி தூய்மையான பிரசனத்தினாலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற திருப்படி பகுதி, தியானிக்கிற செய்தி அனைத்தும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிரசுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முதல் கருத்தில் நிற்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் இப்படி தூய்மையான பிரசனத்தினாலே இதை எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் பணிவோடு வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 6வது பாடலை நாம் பாடுவோம். என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி கர்த்தரை வணக்கத்துடன் என்ற பாட்டை நாம் பாடுவோம். பாமாலைகளிலே 6வது பாடல்.
தென்னிந்திய திருச்சபை இரண்டாம் வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றுவோம். சிறிய புத்தகத்திலே முதலாவது பக்கம். தென்னிந்திய திருச்சபை இரண்டாம் ஆராதனை முறை முதலாவது பக்கம். நாம் நின்றபடியே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாரிக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையில் இருந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாபமுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரின் ஜெபங்களையும் ஆராதனையும் பெற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவங்கள் என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாகும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீத நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம் தற்போரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பருத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பதிலளிக்க முடியாத பிரதான ஆசனம் வைக்கிறாமல் எல்லாவற்றையும் நமக்குள் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசனம் வைத்திருக்கிறார். எனவே நாம் முழங்கால் குறியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வuள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை ஆரம்பத்தில் காணப்படுகிற முதலாவது பாவ ஜெபத்தின் வாயிலாக சேர்த்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் பிரிந்தெடுத்தாவே, தப்புனாடுகளை போல நாங்கள் வழியை விட்டு வலையை போனோம். எங்கள் யோசனைகளுக்கு விருப்பங்களும் வெட்கம் வேண்டதை அறிந்தோம். முது பரிசுத்தோடு மாற்றிக்கொள் செய்தோம். செயற்கைகளை செய்யாமல் செயற்காதவை செய்து வந்தோம். எங்களுக்கு சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவரே, இதே மூலமாய் மண்ணு கட்ட செய்து வாழ்க்கையின்படியே இன்னொருளாக எங்களுக்கு இறங்கும். தமிழகங்களை எங்கள் பொறுமையாயிரும். பாவத்திலிருந்து சீர்படுத்தும். எங்கும் இருக்கும் பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தில் பயன்பாடுபடி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் இலங்குகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவிற்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவத்திலிருந்து நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேடுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். இன்றைய நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள சுருக்க ஜெபம் திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் இரண்டாம் ஞாயிற்கான ஜெபம். அருள் நிறைந்த ஆண்டவரே, உம்மை அல்லாமல் நன்மையானது ஒன்றையும் செய்ய முடியாத நாங்கள் உமது விருப்பத்துக்கிணங்கி வாழும்படி எப்பொழுதும் நேர்மையானவைகளையே சிந்திக்கவும் செய்யவும் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 19 முறைமுறையாக நாம் வாசிக்கலாம். முறைமுறையாக வாசிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 19. சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவர்கள் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையிலோட மகிழ்ச்சியாக இருக்கிறது.
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குவதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். கர்த்தாவே வாய்மொழிகள் தியானமும் சமூகத்திற்காக ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் யாவும் அமருவோம். இப்பொழுது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசர்களுடைய படவில் ஏறி கடலில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் எத்தியாக இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசமடைந்ததாய் படகு ஜலத்தினால் இருக்கின்றது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார்கள், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள் என்பது வாசிப்பதை குறிப்பிட்ட வேத பகுதியை வாசித்தாயிற்று. மீண்டும் ஆண்டு நாமத்தின் பயமண்டாக பாமாலைகளிலே 243வது பாடல். பாமாலையன் 243 நேர்த்தியாத அனைத்தும் சின்னம் பெரிதெல்லாம் என்ற பாடலை நாம் பாடுவோம். Bye.
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய தியானமும் இந்த காலப்பொழுதும் சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமென். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். லூக்கா 8:24 அவர் எழுந்து, இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதலுண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை சுற்றுச்சூழல் ஞாயிறு என்று சொல்லி இதை நாம் அனுசரிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். படைப்பு கடவுளின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், மரம், செடி, கொடிகள், பறவைகள், விலங்குகள், ஊர் பிராணிகள், நீந்தும் பிராணிகள் எல்லாற்றையும் நாம் பார்க்கிற பொழுது, வானத்து நட்சத்திரங்களை பார்க்கிற பொழுது, சூரிய சந்திர குடும்பங்கள் எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து அதற்கேற்ற ஒரு விந்தையான காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது உண்மையாலுமே நாம் மன நெகிழ்ச்சி அடைகிறவர்களாக நாம் நிற்கிறோம். ஆனால் இது அப்படி இருந்ததா என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் 2ஆம் வசனம். இவைகள் எப்படி இருந்தது? அப்பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பதாக எப்படி இருந்தது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. கேயாஸ் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் கிரேக்கத்தில். அவை அது ஒன்றுமில்லாமல் வெறுமையாக இருக்கிற அந்த உலகத்தை ஆண்டவர் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எவ்விதமாக உலகத்தை படைத்தார், அதை உண்டாக்கினார் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகாய விளைவு உண்டாவதாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்னும் அங்கு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பையும் ஆண்டவர் படைத்து விட்டு பார்க்கிறார், எல்லாம் நன்றாக இருந்தது என்று சொல்லி. ஒவ்வொன்றையும் படைத்து ஆண்டவர் ரசிக்கிறார். ஏறக்குறைய 5 நாட்கள் அனைத்தையும் ஆண்டவர் படைத்தார். 6ஆம் நாளிலே மனிதனையும் படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அவை படைக்கப்பட்ட அனைத்துமே ஆண்டவர் மனிதனுக்காக அவர் படைத்தார். படைப்பு ஒவ்வொன்றுமே அவ்வளவு நேர்த்தியாய் அழகாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த பாடல்களை நாம் பார்த்தோம். பாமலை 243 நேர்த்தியானது அனைத்தும் சின்ன பின்ன பெரிதெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொல்லி அது மிகுந்த அழகாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு நாவை உண்டாக்கினார். இதற்காக ஆண்டவரை துதித்து பாடும்படியாக, ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்களை நாம் அறிவிக்கும்படியாக. அதைதான் சங்கீதம் 19:1 நாம் முறைமுறையாக நாம் வாசித்தோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது என்று சொல்லி ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிற பொழுது சூரிய குடும்பத்தை நாம் பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிற பொழுது விதமாக சொல்லுகிறார், கடற்கரை மணலை என்ன கூடுமானால் என்ன, வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன,
அவ்வளவுக்கு அதிகமாய் உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதித்து விருத்தியடை செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இதுல என்ன விந்தை என்று சொல்லி கேட்டால், அத்தனை நட்சத்திரங்களையும் ஆண்டு செய்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது எண்ணவே முடியாது. எண்ணி முடியாத அந்த நட்சத்திரங்களை ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். இன்னும் ஒருவேளை விஞ்ஞானத்தை நாம் அதிக ஆழமாக நாம் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுப்போம் என்று சொன்னால், ஒரு நட்சத்திரத்திற்கும் இன்னொரு நட்சத்திரத்திற்கும் இடையே அவ்வளவு இடைவெளி இருப்பதாக சொல்லுகிறார்கள். அவை ஒவ்வொன்றையும் பார்க்கிற பொழுது மிக விந்தையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பூமி தன்னை சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி கொண்டு வருவதற்கு 364-65 நாட்கள் ஆகிறது என்று சொல்கிறார்கள். ஒரு முறை பூமி தன்னை சுற்றிக் கொள்வதற்கு ஒரு நாள் ஆகிறது என்று சொல்லி எல்லாம் நாம் அறிவியலிலே நாம் படித்திருக்கிறோம். எல்லாவற்றையும் நாம் பார்க்கிற பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த புவியீர்ப்பு சக்தி ஒவ்வொன்றும் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது இதுவரைக்கும் அதற்கு நியமிக்கப்பட்ட அந்த பாதையிலே தான் சென்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஏதாவது ஒன்று நிலை தவறி வழி மாறி செல்லும் என்று சொன்னால் டோட்டல் யூனிவர்ஸ் அனைத்துமே கொலாப்ஸ் ஆகிவிடும் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு கடவுள் உடைய ஞானம், கடவுளுடைய விந்தை, கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அறிவிற்கு, நம்முடைய புத்திக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கடவுள் அவ்வளவு நேர்த்தியான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஆனால் எப்படி இருந்தது? பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை ஒழுங்குபடுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அவர் எழுந்து காற்றின் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், உடனே அவைகள் நின்று போயிற்று என்று சொல்லி அவர் சொல்கிறார். இந்த உலகத்தை நாம் பார்க்கிற பொழுது மீண்டும் அதே நிலைக்கு சென்று விட்டதோ என்று சொல்லி நமக்கு அச்சமாக இருக்கிறது, அல்லது நமக்கு பயமாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வியாதியும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்கிற பொழுது எதனால் வருகிறது என்று சொன்னால், ஒன்று தண்ணீர் சுத்தம் இல்லாதது, வாட்டர் பொல்யூஷன் என்று நாம் சொல்லுகிறோம். இரண்டாவது காற்று மாசுபட்டதினால், ஏர் பொல்யூஷன் என்று சொல்கிறார். மூன்றாவது சவுண்ட் பொல்யூஷன், ஓசையின் நிமித்தமாக, அதிக ஓசை வெளியில் எழுப்புவதன் நிமித்தமாக பொல்யூஷன் ஏற்படுகிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய் நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கிற பொழுது, மனிதன் செய்கிற ஒரு சில தவறின் காரண நிமித்தமாகவே அது அவனுக்கு நோயாக வந்து அவனுக்கு மரணம் ஏற்படுகிறது நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய சிருஷ்டிப்பில் மரணம் என்பதே கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து விட்டு மனிதனை பார்த்து சொல்கிறார், இவர்களை ஆண்டு கொள்ளுங்கள், பழுகி பெருவி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இவை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிற அந்த காரியத்தை மனிதன் தவறாக புரிந்து கொண்டு இயற்கையை தவறான முறையில் ஆட்சி செய்கிறபடினாலே, ஆளுகிறபடினாலே தான் இத்தகைய காரியங்கள் நிகழ்ந்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு ஆரோக்கியமாக சுகமாக இருந்தார்கள். அவர்களுடைய உழைப்பு, அவர்கள் உட்கின்ற உணவு, அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான காரியமும் அவர்களுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைய நாளிலே அவை அனைத்துமே மாசுபட்ட நிலையில் இருக்கிறது. இன்னும் நமக்கு பின்வரக்கூடிய சந்ததியை நாம் யோசித்து பார்க்கிற பொழுது இதை விட மோசமான ஒரு காரியத்தை அவர்கள் இருக்க போகிறார்களோ என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்படத்தான் செய்கிறது. அப்போ இந்த உலகம் மறுசீரமைக்கப்பட வேண்டும். இவைகள் பொல்யூட்டடாக இருக்கிற இந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லி அதிகமாக நாம் யோசித்து வருகிறோம். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறையாது அமைதலாக என்று சொல்லி அந்த இயற்கையின் மீது ஆளுகை செய்யக்கூடியவராக, அவைகளை ஒழுங்குபடுத்தக்கூடியவராக இருந்தார். மனிதர்களாகிய நாம் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். கடவுள் அந்த அதிகாரத்தை, அந்த ஆற்றலை, அந்த வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். அவை நாம் மனம் திரும்பி இயற்கையின் சரியான முறையிலே நாம் பயன்படுத்துகிற பொழுது அதிலிருந்து அநேக ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக நாம் பார்க்கிறோம். இயற்கைக்கு திரும்புவோம் என்று சொல்லி அநேக இயக்கங்கள் செயல்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதிகமான மரத்தை நட வேண்டும். இயற்கைக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடாது. இயற்கை உரத்தை செடிகளுக்கு, மரங்களுக்கு போட வேண்டும். ரசாயன உரங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் திரும்பவும் அவைகள் செயல்படுத்துகிற பொழுதுதான் இயற்கை மீண்டும் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் படைத்த இயற்கை நம் அனைவருக்கு பயன் தரக்கூடியதாக, நமக்கு வாழ்வு தரக்கூடியதாக,
பரிபூர்ணம் அடையத்தக்கதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதனாகிய நாம் செய்த தவறான செயல்பாடுகளினாலே இத்தகைய தீமையான காரியங்களை நாம் அனுபவித்துக் கொண்டு இயற்கைக்கு விரோதமான காரியங்களை செய்து வெறும்பின்மையும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த நிலைக்கு நாம் கொண்டு சொல்கிறோமோ என்கின்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வாட்டர் பொல்யூஷன் என்று சொல்லி நான் சொன்னேன். வீட்டு கழிவு நீர், கழிவுப் பொருட்கள், ஆலையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர், இவைகள் அனைத்தும் ஆற்றிலே நேரடியாக கலக்கிறது, குளத்திலே கலக்கிறது, கடலிலே கலக்கப்படுகிறது. அது நிமித்தமாக சுகாதாரமற்ற தண்ணீரை நாம் பருக வேண்டியிருக்கிறது. அவ்விதமாக நீர்வாழ் உயிரினங்களும் அதை பருகி இத்தகைய கழிவு நீர்களாலே அவைகள் மாசுபட்டு அவைகளும் உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். எத்தனையோ அரிய வகை உயிரினங்கள் ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டே இருக்கிறதாக அதனுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ விலங்குகள், எத்தனையோ நுண்ணுயிர்கள் இல்லாமலே போய்விட்ட ஒரு நிலைமை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவை இன்னமும் அழிந்து விடுமோ என்கின்ற ஒரு நிலையிலே அதை பாதுகாப்பதற்காக முனைப்போடு செயல்படுகிறார்கள். காரணம், இந்த தண்ணீர் மாசுபடுகிறது நிமித்தமாக. அவை தண்ணீர் என்பது நாம் குடிப்பதற்கு ஏற்ற ஒரு நீராக இருப்பதில்லை. அதை நான் வடிகட்டி குடிக்கிறோம், அதை காய்ச்சி குடிக்கிறோம், இன்னும் பிஸ்லரி வாட்டர் எல்லாம் சொல்லி சுத்திகரிக்கப்பட்ட நீர் என்றெல்லாம் சொல்லி நாம் அதை விலைக்கு வாங்கி குடிக்க வேண்டிய ஒரு அவலமான நிலைமை இருக்கிறது. இன்னும் நமக்கு வரக்கூடிய பின் சந்ததி எவ்விதமாக இருப்பார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆகவே நாம் நீர்நிலைகளிலே நம்மால் குளிக்க முடியாது, இன்னும் மீன்கள் அதில் உயிர் வாழ முடியாது, இன்னும் நாம் பருவதற்கேற்ற ஒரு நீராக இருக்காது. அந்த காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது குளத்தில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து குடிப்பார்கள், அவ்வளவு சுவையாக இருக்கும் என்று சொல்லியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நாளில் நாம் போய் அவ்விதமாக குளத்திலிருந்த நீரை நாம் எடுத்து பருக முடியாது, ஏனென்றால் அவ்வளவும் மாசுபட்டதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 844 மில்லியன் மக்கள் உலக அளவிலே நாம் ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறார்கள். அவர்கள் இவ்விதமாக தண்ணீர் மாசுபட்டது நிமித்தமாக தண்ணீர் பருகிறதுனாலே இறந்து போனார்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்க்கிற பொழுது ஆப்பிரிக்க நாடுகளிலே ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, உகாண்டா, எத்தியோப்பியா, சோமாலியா, அங்கோலா, நைஜீரியா, மொசாம்பியா போன்ற நாடுகளிலே 50% 75% தண்ணீர் இவ்விதமாக மாசுபட்ட நிலையில் தான் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு சரியான முறை குடிப்பதற்கான ஒரு நீர், சுத்திகரிக்கப்பட்ட நீர் இல்லாத நிலைகளிலே அங்கு அதிகமான மரணங்கள் ஏற்படுகிறது. அங்கு அதிகமான மக்கள் வளர்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இல்லாத நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நியூசிலாந்து போன்ற பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். உலகத்தில் ஒரு சுவிட்சர்லாந்து அதுதான் முதலிடத்தில் இருக்கிறது. நியூசிலாந்து நார்வே போன்ற நாடுகளிலே மிகவும் தூய்மையான நீர், அது 80% அந்த ஊற்றுகளிலிருந்து வரக்கூடிய நீராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, விதமாக கழிவு நீரை இவ்விதமாக ஆளிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர்களை எல்லாம் சுத்திகரிக்கக்கூடிய நிலையில அவைகள் இருக்க வேண்டும், தண்ணீர் மாசுபடுவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதில் இருப்பது நிமித்தமாக இந்த சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, நார்வே போன்ற நாடுகளிலே தண்ணீர் சுத்தமாக அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 80%க்கும் அதிகமான நீர் அந்த ஊற்றுகளிலிருந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய நாடுகளில் நாம் பார்க்கிறோம், நாம் செய்தித்தாளிலே, தொலைக்காட்சி பெட்டியிலே பார்க்கிறோம், ஆழ்குழாய் நீர் அவர்கள் போடுகிறார்கள். அதிலிருந்து வரக்கூடிய நீர் நல்ல ஒரு நீராக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அது எண்ணெய் கலந்தவைகளாக இருக்கிறது, அதில் பெட்ரோல் கலந்தவைகளாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அது தூய்மையற்ற நீராக இருக்கிறது, பருகுவதற்கு ஏற்ற நீராக இல்லை என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் மனிதர்களாகிய நாம் செய்கிற ஒவ்வொரு காரியம்தான். ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. நம்முடைய கழிவு நீர் எங்கு செல்கிறது, அதை நாம் எப்படி நாம் அதை சுத்திகரிக்கக்கூடிய காரியங்களாக நாம் செய்கிறோம். அதாவது அந்த குளத்திற்கு, ஏரிக்கு, கடலுக்கு செல்லாதபடி தடுப்புகள் ஏற்படுத்தி அதை எவ்விதமாக சுத்திகரித்து அந்த நீரை நல்ல நீராக மாற்ற வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் போகும் என்று சொன்னால் நிச்சயமாக இது வரக்கூடிய சந்ததி இன்னும் இந்த வாட்டர் பொல்யூஷனாலே அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டு, அதிகமான வியாதிகள் ஏற்பட்டு அவர் மாண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கத்தான் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இந்த தண்ணீர் மாசுபடுவதற்கு மிகுந்த ஒரு முக்கியமான காரணம், தண்ணீர் இல்லாமல் போவதற்கு காரியம்
டீஃபாரஸ்டேஷன் என்று சொல்கிறார்கள். மரங்களை காடுகளை நாம் அழிக்கக்கூடிய நிலையிலே அவைகள் சுத்தமான தண்ணீர் நமக்கு கிடைக்காமல் போகிறது. ஏனென்றால் நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம், மரங்கள் அதிகமாக நடுங்கிற பொழுதுதான் நமக்கு அதிகமான குளிர்ச்சி ஏற்பட்டு நமக்கு தண்ணீர் நமக்கு மழையாக வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவை அந்த காடுகளை அழிக்கிற பொழுது வெப்பம் அதிகமாகும். ஆனால் அது திரும்பவும் குளிர்வதற்கு ஏற்ற ஒரு சூழல் இல்லாதபடினாலே மழையாக மீண்டும் நமக்கு வராத நிலைகள் இருக்கத்தான் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த கருத்தை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு இன்னும் மறுசீரமைக்க வேண்டிய காரியங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் செல்லாதபடி ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக கிடவுது, மரம் செடிகள் உண்டாக கிடவுது, விலங்குகள் உண்டாக கிடவுது, ஊர் பிராணிகள் உண்டாக கிடவுது என்று சொல்லி எவ்விதமாக சிருஷ்டித்தாரோ அவ்விதமாக கடவுள் நமக்கும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதை மறுசீரமைக்கக்கூடிய காரியத்தை நமக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தண்ணீர் மாசுபடுகிற அதே நேரத்தில் இன்றை நாம் சுவாசிக்கிற காற்றும் கூட மாசுபட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவை நாம் அந்த நாட்களில் நாம் பார்க்கிற பொழுது வெளியே நாம் செல்கிற பொழுது நல்ல ஒரு காற்றை நாம் சுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் டெல்லி, சென்னை, மும்பை போன்ற அந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸில் நாம் போகிற பொழுது ஏர் பொல்யூஷன் நமக்கு அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு காரணம் நாம் உபயோகிக்கக்கூடிய பெட்ரோல் வாகனத்திலிருந்து வரக்கூடிய அந்த புகை, இன்னும் அதிகமான ஜனத்தொகை நிமித்தமாக, அதுபோல காடுகளை அழிக்கிறது நிமித்தமாக, ஆட்டம் பாம்ஸ் கண்டுபிடித்தது நிமித்தமாக, அமிலம், வேதியியல் பொருட்கள் நிமித்தமாக விதமாக இருக்கக்கூடிய நிலையிலே 2012 ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறார்கள், 7 மில்லியன் மனிதர்கள் இந்த காற்று மாசுபட்டது நிமித்தமாக இறந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காற்று சுகாதாரமான நிலையிலே இல்லாத அந்த நிலையிலே இருக்கிற பொழுது நமக்கு ஹார்ட் அட்டாக் வருகிறது, வீசிங் ப்ராப்ளம் வருகிறது, இருமல், காய்ச்சல் போன்றவைகள் வருகிறது. இன்னும் இரிட்டேஷன் ஆஃப் ஐஸ் என்று சொல்லி நோஸ், த்ரோட் இதெல்லாம் சொல்லி வருகிறதை நாம் பார்க்கிறோம். லங்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வருவதற்கு காரணம் இந்த ஏர் பொல்யூஷன், தூய்மையான காற்று இல்லாத ஒரு நிலைமை இருப்பதை நாம் பார்க்கிறோம். வேடிக்கையாக ஒரு படம் போட்டிருக்கிறார்கள். அதிலே பிள்ளைகள் எவ்விதமாக தன்னுடைய புத்தகத்தை சுமந்து செல்கிறார்களோ, இன்னும் வரக்கூடிய நாட்களிலே ஒருவேளை ஆக்சிஜன் சிலிண்டரை முதுகிலே சுமந்து கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மாசு நிறுத்தமாக அந்த ஆக்சிஜனை நாம் சுவாசிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்கிற நிலைகளிலே நம்முடைய உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு விழிப்புணர்வு தேவை. அரசியல்வாதிகளாகட்டும், அல்லது சமூக ஆபர்களாகட்டும், அல்லது மனிதர்களாகிய நாம் ஆகட்டும், சிறு சிறு காரியங்களிலே நாம் சரியான காரியங்களை நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் விதமான ஒரு பெரிய அழிவிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் கப்பலிலே பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். பெரும் காற்று அடிக்கிறது, பெரிய இறைச்சல் ஏற்படுகிறது, கப்பல் அமிழ்தத்தக்கதான ஒரு காரியம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகமும் அத்தகைய நிலையிலே தான் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆபத்தை அறியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆபத்தை நாம் அறிந்திருவர்களாகிய நாம் ஆண்டவர் எவ்விதமாக எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதற்றினாரோ அவ்விதமாக இயற்கையை நாம் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நாம் முனைப்போடு செயல்பட்டால் ஒழிய இந்த தேசத்தை, இந்த உலகத்தை நாம் பாதுகாக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக அதிகமான மரங்களை நாம் நடுவதற்கு, அதிகமான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டு நாம் வாழ்கிற பகுதியிலே, நாம் இருக்கிற காரியங்களிலே நம்மால் இயன்ற அந்த இயற்கையை பாதுகாப்பதற்கு நாம் செயல்பட்டால் ஒழிய வரக்கூடிய சந்ததியின் பிள்ளைகள் சரியான ஒரு தண்ணீரோ சரியான ஒரு காற்றோ இல்லாத பிரபலமான நிலைமை இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த ஓசை, சவுண்ட் பொல்யூஷன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இரவில் நன்றாக உறங்குகிறோம், ஆனாலும் கூட நம்முடைய செவித்திறன் எல்லாம் விழித்து கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒருவேளை இரவு நேரத்தில் பெரிய ஓசையை நாம் கேட்கிற பொழுது அது நம்முடைய அந்த காதினுடைய அந்த அதிர்வு ஏற்பட்டு நமக்கு நிறைய நோய்கள் வருகிறது என்பதாகவும் அறிவியலாளர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு அந்த செவித்திறன் இழந்து போகிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஹை பிளட் ப்ரெஷர் வரக்கூடிய காரியம் இருக்கிறது. இன்னும் ஹார்ட் டிசீசஸ் எல்லாம் வருவதற்கு ஏற்படுவதாக இருக்கிறது. இன்னும் நாம் தூக்கத்திலிருந்து நாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறபடினாலே அதிகமான ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏற்படுகிறது என்று சொல்கிறார். இதற்கு காரணம் நம்முடைய விமானத்திலிருந்து வரக்கூடிய ஓசை என்று சொல்கிறார்கள். புகை வண்டி, அது ட்ரெயினிலிருந்து வரக்கூடிய அந்த ஓசை என்று சொல்கிறார்கள். நாம் உபயோகிக்கிற வாகனத்திலிருந்து வரக்கூடிய அந்த நாய்ஸ் பொல்யூஷன் சொல்கிறார்கள்.
இன்னும் நாம் விழாக்களிலே பண்டிகையிலே ஒளிபெருக்கின் மூலமாக வரக்கூடிய அந்த ஓசை என்று சொல்லுகிறார்கள். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நாம் பார்க்கிறோம் அந்த அதிர்வுகள் அதிகமான அந்த ஓசை எழுப்பி அந்த கட்டிங் செய்யக்கூடிய அந்த காரியங்கள், இன்னும் மிஷினரிஸில் நாம் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் அனைத்துமே நாள்பட அந்த மனிதனுடைய செவித்திறனை குறைக்கிறது. அதை அவருடைய வாழ்க்கையிலே உபாதைகள் ஏற்பட்டு வியாதிகள் வருகிற சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது சொல்கிறார்கள். இதை எவ்விதமாக குறைக்க முடியும், இவைகள் இந்த நாய்ஸ் பொல்யூஷனை எவ்விதமாக அரசு செய்ய முடியும் என்பதை நாம் யோசித்து அதற்கேற்ற வகையிலே நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரை நாம் தொலை வருகிற பொழுது சொல்கிறார்கள், நீங்கள் அமர்ந்திருந்து எந்த விதமான அரைச்சலும் இறைச்சலும் இல்லாதபடி நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவை நம் ஆண்டவரை நாம் தொலை வரக்கூடிய இடத்துல ஒரு நிமிடம் நாம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்களை ஆண்டோட சமூகத்திலே மௌனமாய் அறிக்கை செய்வோமாக என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அவ்விதமாக சொல்லுகிற பொழுது நாம் பார்த்தால் எங்கும் ஒரு நிசப்தம், ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைமை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு அமைதி ஒரு மனிதனுக்கு தேவை என்பதாக சொல்லுகிறார். அவை அதிகமான இறைச்சல், நம் வீட்டில் டிவியாகட்டும் அல்லது பாடல் கேட்கிறதாகட்டும், அதாவது ஹெட்ஃபோன்ஸ் போடக்கூடிய நிலையிலாகட்டும், அதிகமான ஓசை வருகிற பொழுது நமக்கு பல உபாதைகளை அது ஏற்படுத்துகிறது, பல டிஸ்டர்பன்ஸ் நம்முடைய உடலிலே அது மாற்றி அமைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவை உலக வாழ்க்கையில் நாம் பார்க்கிற பொழுது நமக்கு தண்ணீரினால் எந்த விதமான ஒரு சுகாதாரமும் இல்லை, நாம் சுவாசிக்கிற காற்றினால் எந்த விதமான சுகாதாரமும் இல்லை, நாம் கேட்கிற அந்த ஓசையில எந்த விதமான சுகாதாரம் இல்லாத ஒரு அபத்தமான ஒரு நிலைமையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இவ்விதமான ஓசைகள் இனப்பெருக்கத்துக்கு கூட இந்த விலங்குகளுடைய இனப்பெருக்கத்துக்கு அதிக டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவை இந்த விலங்குகள் தன்னுடைய துணையை தேடி போகிற பொழுது விதமான சத்தங்கள் நிமித்தமாக அவைகள் இனப்பெருக்கத்துக்கு தரையாகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நிறைய இன்செக்ட்ஸ் என்று சொல்லுகிறார்கள், ஃப்ராக்ஸ், பேர்ட்ஸ், பேட்ஸ் எல்லாமே இந்த ஓசை நிமித்தமாக பாதிக்கப்பட்டு அவைகளும் தங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை பெறாதபடி அவர்கள் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது, இந்த நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் போகிறது, அது எழுப்புகிற ஓசை நிமித்தமாக வேல்ஸ், டால்பின்ஸ் இவைகளும் கூட அதிக பாதிப்புக்குள்ளாகிறது என்று சொல்லுகிறார்கள். அவை மனிதன் இயற்கையை தவறாக ஆளுகை செய்வது நிமித்தமாக எத்தனையோ விதமான இன்பேலன்ஸ் என்று சொல்லுவார்கள். அத்தகைய வகையில் இயற்கை சீர்குலைத்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. அவை இந்த ஒரு நிலைமை மாறுவதற்கு நாம் என்ன செய்ய முடியும், மனிதர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். கடவுள் உலகத்தை படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவை இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல, இது கடவுளுக்கு சொந்தமான ஒரு உலகம். அவை நம்மை ஆண்டவர் ஒரு நம் வேலைக்காரர்களாக அதை அமர்த்தி இருக்கிறார். அவை அந்த எஜமானுக்கு ஏற்ற நாம் பணியாளர்களாக இருந்து அதை நல்ல முறையிலே பாதுகாப்பதற்காக கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவை ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலும் கூட நாம் பார்க்கிறோம் 18ஆம் வசனத்திலே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவங்களுடைய காத்து கொண்டிருக்கிறது. 22ஆம் வசனத்திலே, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஆகவே உலக வாழ்க்கையிலே ஒரு புதிய மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறார். அந்த ஒரு புதிய மனிதனை இந்த அகிலமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பிரசவ வேதனைப்படக்கூடிய அந்த சிருஷ்டியானது நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. என்னை தவறாக பயன்படுத்தாதே, என் மீது ஆதிக்கம் செலுத்த என்னை அழிக்காதே, என்னை நீ அழிப்பதனால் நீ அழித்து போகிறாய் என்று சொல்லி அவைகள் நமக்கு பாடங்களை கற்பித்துக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவை கடவுள் மனிதனுக்கு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு காரியமாக இந்த உலகத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் மனிதர்களாகிய நாமோ அது நம்முடைய சுய லாபத்திற்காக நாடுகளை அழிக்கிறோம், இன்னும் நீர்நிலைகளை நாம் மாசுபடுத்துகிறோம், இன்னும் சுகாதாரமற்ற காற்றை நாம் ஏற்படுத்துகிறோம், இன்னும் ஓசைகளை அதிகமாக எழுப்பி அநேக உயிரினங்களை நாம் வாழ இயலாதபடி செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் இது முடியாத காரியம் அல்ல, இது முடியக்கூடிய காரியம், அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்திய பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை
தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தப்பட்டிருந்தது. அவை ஒரு பெரிய ஒரு வெறுமை, ஒரு ஒழுங்கின்மை, ஒரு எம்டினஸ் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாகிய நாம் மறுசீரமைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அந்த இயற்கையை மீது ஆண்டவர் ஆளுகை செய்தார். இறையாது அமைதலாய் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதற்றனை போல நம்மிடத்திலும் ஆண்டவர் அதிக ஆசீர்வாதங்களை தரக்கூடியாக அவர் இருக்கிறார். அவர் ஆண்டவர் ஒரு புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அதை இதெல்லாம் அழித்து போடக்கூடியவராக அல்ல, ஆனால் இதையுமே மறுசீரமைக்கக்கூடிய ஒரு நிலையில நம்மை ஆண்டவர் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். புது சிருஷ்டிகளாக புதிய சிந்தனைகளோடு புதிய யோசனைகளோடு இயற்கையை விதமாக பேதி பாதுகாக்க முடியும் என்ற சிந்தையோடு கூட நாம் செயல்படுவோம் என்று சொன்னால், அனைவரும் நாம் அதை குறித்து யோசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த காரியங்கள் நம்மால் செய்ய முடியும். இந்த நாளில் நாம் பார்க்கிறோம், எனக்கு தெரிந்த ஒருவர் விதமாக சொல்லுகிறார், நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விதை பந்து என்று சொல்லுகிறார். விதை பந்து, அதாவது களிமண்ணிலே அல்லது மண்ணிலே நிறைய விதைகளை நிறைய திராவணங்கள் அல்லது மரங்கள் வரக்கூடிய அந்த விதைகளை அவர் பந்தாக கொடுத்து கொள்கிறார். அது என்ன செய்கிறார், நீங்கள் வெளியே போகிற பொழுது அந்த எந்த மக்கள் கூட்டம் அதிகம் இல்லாத ஒரு இடம், வனாந்திரமான அதாவது ஒரு வெறுமையான ஒரு இடத்துல நீங்கள் என்ன செய்கிறதை எரிந்து விடுங்கள். விதமாக நீங்கள் எரிந்து விடுகிற பொழுது அந்த விதை என்றாவது ஒரு நாள் அது முளைத்து மரமாக வரும் என்று சொல்லுகிறார். அவ்விதமாக நாம் அனைவருமாக இணைந்து ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நிலத்தடி நீரை பாதுகாப்போம் என்று சொல்லுகிறார்கள். மழை நீரை பாதுகாப்போம் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாமே ஆண்டவர் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஞானம். இது நிமித்தமாக இந்த உலகம் திருப்பமும் ஒரு பழைய நிலைக்கு வரக்கூடிய நிலையிலே ஆண்டவர் சிருஷ்டித்த ஆண்டவர் விரும்பின அந்த உலகத்தை போல மாற்றிவிடும் என்பதற்காக அவர் செய்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே ஒரு முறை அவ்விதமாக செய்தார். நோவா காலத்திலே அவர் சொல்லுகிறார், ஒவ்வொன்றையும் நோவா அந்த பிழையை எவ்விதமாக செய்ய வேண்டும், அந்த உயிரினங்களை எவ்விதமாக பாதுகாக்க வேண்டும், எவ்விதமான அந்த மக்களுக்கு தேவையானவை எல்லாம் அதில் வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி மிக அழகாக அவர் வடிவமைத்து கொடுத்தார். அவ்விதமாக இந்த நாளிலும் கடவுள் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். அவ்விதமான இந்த இயற்கை பாதுகாக்க ஆண்டவர் நம்ம உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு புதிய வானத்தை ஒரு புதிய பூமி ஆண்டவர் உருவாக்குவதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் யோசிக்கிறோம், திருமலை என்பது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் பரலோக ராஜ்யத்துக்கு வந்தவர்களாக நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த திருமறை கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல, ஆண்டவர் திரும்பவும் வரப்போகிறார். அவர் வருகிற பொழுது இந்த ஒரு உலகத்திலே அதைத்தான் அவர் மிக அழகாக சொல்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே இனி மரணம் இல்லை என்று சொல்லி, அழுறுதல் இல்லை என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் அவர் சிருஷ்டிக்கிற பொழுது 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21 அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்துவம் இல்லை, முந்தில் விழுந்து போயின என்று விளம்பினது என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுள் இதே உலகத்திலே தான் நமக்கு என்ன செய்கிறார், வைக்கப் போகிறார். இதை மறுசீரமைக்கப் போகிறார். மனிதர்களாகி நம்மை கொண்டு அதை மாற்றி அமைக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதை நாம் செய்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவர் தோன்றுகிறார். ஆகவே ஏதோ பரலோகம் என்பது திரும்பவும் நாம் இந்த பூமி அல்ல, நம் மேலே செல்லக்கூடிய ஒரு இடம் அல்லது வேறு ஒரு இடம் என்பதாக அல்ல. இதே உலகத்தில் ஆண்டவர் நம்மை மீண்டும் அரசாளும்படியாக அவர் வரப்போகிறார். அவ்விதமாக அவர் வருகிற பொழுது விதமான ஒரு தீமையான காரியங்கள் இல்லாதபடி மரணம், அலறுதல், துயரம், கண்ணீர் யாவும் இல்லாதபடி ஒரு நல்ல ஒரு உலகத்தை அவர் திரும்பவும் படைக்கப் போகிறார். இதுவும் திருமணம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்பதாக நாம் உணர்வோம் என்று சொன்னால், இயற்கையை நாம் நேசிப்போம், இயற்கையை நாம் அதிகமாக பாதுகாப்போம். ஆண்டவருடைய வருகை அது நிமித்தமாக இருந்து நாம் அனைவரும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு ஸ்தலமாக ஆண்டவர் மாற்றி தருவார். அத்தகைய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கூடுமானால் நம்முடைய நாட்களில் அவர் ஏற்படுத்தி நம்மை சந்தோஷத்துக்குள்ளாக மகிழ்ச்சிக்குள்ளாக வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த உலகத்தினை சிருஷ்டித்து மிக அழகாக ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக நீர் படைத்து மனிதர்களாக எங்களுடைய குடும்பத்தின் மொத்தமாக அதை நாங்கள் சீர்படுத்தியிருக்கிறோம். குடிப்பதற்கேற்ற சுத்தமான நீர் இல்லை. எந்த ஒரு காய்கறிகளையும் எந்த ஒரு பயிர் வகையில் நாங்கள் புசிக்கிற பொழுது அதில் அதிகமான பெஸ்டிசைட்ஸ், நோய் ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கிறது, விஷத்தன்மைகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சுவாசிக்கிற காற்றும் அத்தகைய வகையில் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் ஏற்படுத்துகிற அந்த ஒலி ஓசை எங்களை இன்னும் அதிக ஆண்டவரே தீமையான காரியங்களாக அவர் நடத்துகிறது. இதெல்லாம் அறிந்திருக்கிறார்கள். அதை ஆண்டவரை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே வரக்கூடிய சந்ததி பிள்ளைகள் நோய் நொடிகள் இல்லாதபடி அவர்களும் பாதுகாப்போடு இருப்பதற்கு அவர்களையும் வாழப்படுவதற்கு ஏற்ற ஒரு ஸ்தலமாக இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவர் தலைவர்கள் இதை குறித்தான யோசனை உடையவர்களாக இருக்கவும் மனிதர்களாக நாங்களும் அத்தகைய எண்ணங்களோடு சிந்தனைகளோடு வாழவும் நிகழ்வை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை ஆசிரியத்தேன், இனிமேல் செய்கிறதுனாலே ஆசிரியதிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பேரில் பணிவிட வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று 15வது பக்கத்தில் காணப்படுகிற அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்த்து அறிக்கை செய்வோம். சிறிய புத்தகத்திலே 15வது பக்கம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கட்டளைக்கு பிறந்தார். பொதுப்பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சில அறிவித்து மறித்து அடக்கப்படப்பட்டு பாதகத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்திருந்தார். பரமலத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய இதற்கு வாசிக்கிறார். அவற்றிலிருந்து உயிரிழவரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவனையும் சரீரத்தில் விசுவாசிக்கிறேன். ஆமாம். நாம் யாரும் அமருவோம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அரசின் மறு உத்தரவு வரும் வரை நமது ஆலய ஆராதனை காணொளி காட்சி மூலம் மட்டுமே காலை 9 மணிக்கு நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஆலயத்துக்கென்று நீங்கள் வீட்டில் எடுத்து வைத்திருக்கிற காணிக்கை, சந்தா, ஏலபாக்கியனை ஆலயத்தில் நீங்கள் நேரில் கொண்டு வந்து செலுத்தும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். கோவை பகுதியில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் வெளியே செல்கிற பொழுது முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள், சானிடைசர் எடுத்து செல்லுங்கள், சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்றுங்கள். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே நீங்கள் வீட்டை விட்டு செல்லும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஊரடங்கு முடிந்தவுடன் புதிய ஆயர் அருள் திரு ஜெபஸ்ஜான் ஆசிரியர் அவர்கள் நமது ஆலயத்தினுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இந்த வாரம் தங்களது பிறந்த நாளையும் திருநாளை கொண்டாடுவதை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாள் திருமதி எஸ்தர் ஜவாஹர், செல்வனார் ராபர்ட் ராஜசுந்தர், செல்வியம் ஜூனோ மோசஸ், திருமதி சோபனா விஜயகுமார், திரு ஏ ஜான்சன் சாம்வே, பி ஷேன் கேயோன், திரு ஜி ஜானி ஆப்ரஹாம் அன்பரசு, திரு ஜி விஜயகுமார், திரு ராஜேந்திரன், திருமதி வசந்த கோகிலா ரூபன். இவர்கள் இன்னும் அநேக பிறந்தநாளை காண கிருபை செய்வாராக. யாருடைய பெயராவது பிறந்த நாளில் திருநாளை விடவிட்டு தான் இடத்துல தெரிவிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்கான வாக்குத்தத்தம்: சியோன் குமார்த்தியை கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சியோன் குமார்த்தியை கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2:10. காணிக்கை பாடலாக கீர்த்தனைகளில் 6வது பாட்டு நாம் பாடுவோம். இந்த பாடல் பாடுகிற பொழுது உங்களுடைய காணிக்கைகளை, சொந்த காணிக்கையை, ஏலப்பாக்கியனை வீட்டில் எடுத்து வையுங்கள். உங்களுக்கு வசதி ஏற்பட்ட பொழுது ஆலயத்தில் வந்து அவைகளை கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கீர்த்தனைகளிலே 6வது பாடல் சீர்மிகு மாண்புவி தேவாஸ்தோத்திரம். Sirmi Kumar
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். எங்கே 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ ஒரு பத்தில் வாசன தேவனாகினி இந்த காலை முழுவதும் உடைய பிள்ளைகளாக இடத்திலே பிரசனமாயிருந்து எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நன்மையான காரியங்களை நாம் அமைக்கிட வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் சொந்த ஜீவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்று சொல்லி நாங்கள் உயர்த்த அவசியமாக அழைத்து போய் அந்த உலகத்திலே அழியா நிச்சயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த வாழ்க்கையிலே தொடர்ந்து நன்மையான காரியங்களை இங்கு தந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே இதை நிரம்பியற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவர், அவர் மீது கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன், எல்லா பிள்ளைகளையும் நாம் ஆசீர்வதித்து அவருக்கு தேவன் நல்ல சர்வீஸ் அமைய தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். 2021 2022 வருடத்துடைய கல்வியாண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தினால மாற்றி தருகிறாங்க. கடந்த 1 வருட காலம் பிள்ளைகள் ஆண்டு பள்ளி கல்லூரி செல்லாத நிலையிலே இந்த வருடமும் ஒருவேளை அது இல்லாமல் போனால் பிள்ளைகளுடைய படிப்பு விதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே அதிக உச்சத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அத்தகைய நிலைகளெல்லாம் மாறத்தக்கதாகவும் பிள்ளைகள் ஆண்டு நல்ல பாதுகாப்போடு கூட பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு சென்று படிக்கவும் கிருபை பாராட்டுவதை ஜெபிக்கிறோம். அதற்காக ஆண்டவரை அரசு மேற்கொள்கிற அனைத்து நடைமுறைகளுக்கும் நாங்கள் ஆஸ்வதிக்கிறாங்க. அனைவருக்கும் ஆண்டவரை தடுப்பூசி போட வேண்டும். அதன் மூலமாக அந்த 3வது அலை அதிகமாக பரவாதபடி அந்த குறிப்பாக வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை அது பாதிக்காதபடி இருக்க வேண்டும் என்பதற்காக அதை முயற்சித்து வருகிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் அத்தகைய தீமைக்காக இதை நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் நம்மை தொடர்ந்து ஆஸ்வதிக்கிறாக வேறுபடுகளுக்காக வேலை வாய்ப்புகளுக்காக திருமண காரியங்களுக்காக நிலைப்பதற்காக பிள்ளைகளுக்கு ஏற்றங்களோட நன்மையான காரியங்களை கற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்மை தொடர்ந்து ஆஸ்வதிக்கிறாக 150 அதிகமான எங்களுடைய திருச்சபை குடும்பங்களை நம்ம ஆஸ்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களிலும் உடைய கிருபையினாலே சுகத்தோடு குலத்தோடு காணப்பட உதவி செய்து நம்ம ஜெபிக்கிறோம். ஊரடங்கு நிமித்தமாக அநேகர் வேலையை தவிக்கிறார்கள், வருமானம் இன்றி தவிக்கிறார்கள், பல்வேறு விதமான கஷ்டங்களை இருக்கிறார்கள். அந்த குடும்பங்களை நம்மை சந்திக்கத்தக்கதாகவும் அவர்களுக்கு மன்னரை தங்கிய நிலைகளிலே அவர்களை நம்மை பாதுகாத்து அவருடைய தேவையை நம்மை தேவை சந்திக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். அதே குறிப்பாக இந்த கொரோனா நோயானது எங்கள் திருச்சபை குழந்தை மக்களையும் எங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ சுற்றத்தாரையோ பாதிக்காதபடி இந்த கிருபை பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக ஊழியர்கள் ஆயிரம் மாவட்டங்களே சுவீனமாக மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் சீக்கிரமாக கல்வியில் குணமடைந்து தங்களுடைய மனைகளை தூங்குவதற்கு நல்ல கடத்தை சுகத்தை நம்மை தந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்றைய உறவினர்கள் அநேக நாட்களும் மறித்து போயிருக்கிறார்கள். அந்த மிகவும் வேதனையோடு கூட துக்கத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அன்றைய எல்லாமே சகல ஆறுதலையும் தேர்தலில் தந்து ஒவ்வொருவரையும் நம்ம அந்த திறப்பத்திற்கு வேண்டும் ஜெபிக்கிறோம். மேலும் விதமான மரணங்கள் நிகழாதபடி ஆண்டவரை இப்படி கிருபியுள்ள திறன்களை இங்கே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் உயிர் வாழ்வது என்பது மிக கடினமான ஒரு காரியம் என்பதாக இந்த நாட்களில் நாம் உணர்கிறோம். என்னாலும் ஆண்டோடைய வசனம் சொல்கிறது, பயப்படாது, செய்யாதே, கலங்காது என்று சொல்லி அவை ஆண்டவரை இந்த விசுவாசத்தோடு நாங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். நிச்சயமாக ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாங்களும் ஆண்டவரை சொல்லக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்துக் கொள்ளவும் எங்களுடைய வாழ்வின் தேவை சந்திப்போமாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஊழியர்களை நிறைவேற்றி உடைய பிள்ளைகளை நம்மை தொடர்ந்து ஆசிரியராக நாட்கள் ஆண்டவரே ஊழியம் இல்லாத நிலைகளிலே அநேகருடைய ஆண்டவரே வாழ்க்கை மிகவும் ஆண்டவரே தங்கிய நிலையில் அவர் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்களோடு ஜெபிக்கிறார்கள். நிலைகள் மாற வேண்டும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதாமே நன்மையான காரியங்கள் தந்து அவர்களை போஷித்து காப்பாற்றிட வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்காகவும் அதிகாரிகளுக்கு ஆட்சிக்கிறோம். நல்ல எண்ணங்களோடு சிந்தனையோடு மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக விதமான ஒரு இக்கட்டான நிலைகளிலே மக்களுக்கு தேவையான ஆண்டவர் மருந்துகள் ஆண்டவர் மருத்துவமனைக்கு அனுப்பத்தக்கதாகவும் ஆக்சிஜன் சிலிண்டர் மற்ற காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாகவும் அந்த தடுப்பூசிகளை விரைவாக ஆண்டவரை அவர்கள் கொண்டு செலுத்தத்தக்கதாகவும் அதை தயாரிக்கக்கூடிய அந்த கம்பெனிகளுக்கு ஆண்டவர் அங்கீகாரம் கொடுத்து அந்த துரிதமாய் ஆண்டு மக்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளத்தக்கதாகவும் கிருபை பாராட்ட வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம்.
குறிப்பாக மருத்துவர்கள், அந்த செவிலியர்கள், இன்னும் அந்த முன்கள பணியாளர்கள், காவலாளர்கள், அந்த தூய்மை பணியாளர் அனைவருக்காக நான் ஜெபிக்கிறோம். இரவு பகலாக அன்று மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரையும் துச்சமாக எண்ணி செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் ஆண்டவரே நோய் தொற்றுகள் இல்லாதபடி அவர்களும் ஆண்டு சுகத்தோடு விளக்கோடு இருக்க உதவி செய்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக மருத்துவமனையிலே பணியாற்றுகிற மக்கள், அன்று மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த பாதிப்புகள் அதிகமாக அவர்களை சேதப்படுத்தபடி அவர்களை இந்த கிருவியின் கருணாலே பாதுகாத்து ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் அதையும் நாங்கள் வீட்டில் எடுத்து வைத்திருக்கிற அந்த காணிகளை தான் ஆசிர்வதிக்கிறாங்க. ஆலயத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதான வகையில் அன்றைய தொடர்ந்து இந்த காணிகளையும் எங்களையும் இதாமே ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக ஆண்டவரே, இயற்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தவறான அழுக்கு நாங்கள் செய்யாதபடி ஆண்டவர் நீர் தருகிற ஞானத்தோடு அவை நாங்கள் பேணி பாதுகாக்கவும் பின்வரக்கூடிய சந்ததியின் மக்கள் நல்ல முறையில் இதை பயன்படுத்தக்கான வகையில் உலகத்தை நாங்கள் அவர்களுக்கான வாழ்கிற இடமாக நீர் படைக்கும் ஒரு உலகம் என்பதாக உணர்ந்து நாங்கள் பணியாற்றல் என்ற நிலைகளில் அதை பயன்படுத்தவும் உதவி செய்து ஜெபிக்கிறோம். புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குவதற்கு நீர் எங்களுடைய கைகளை திறப்படுத்துகிறீர்கள். ஒருவேளை எங்களுடைய நாட்களில் அந்த காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஒருவேளை இல்லாமல் போனாலும் ஆண்டவரே புதிய வானத்தையும் புதிய பூமியும் ஏற்படுத்தி சித்தமாக இருக்குது அவைகளுடைய செய்தியை என்ற நம்பிக்கையோடு அதற்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் நாள் முழுவதும் வரக்கூடிய நாட்களிலும் இந்த கிருபையின் பிரசன்னம் ஆசீர்வாதம் கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக ஜெபிங்கள் சொல்லி கேட்டுக்கொண்ட யாருக்கும் ஜெபிக்கிறோம். அவர்கள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் இந்த கிருபையின் கரம் கொண்டு இதை பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். பிரபுவுக்கு நல்ல சரிசாமை தந்து இதுமாய் மருத்துவமனையிலும் இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சீக்கிரமாக குணமடைந்து நல்ல ஒரு எதிர்ப்பு சொந்தத்துக்குள்ள இந்த கிருபை பறக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பணியோடு வேண்டுகிறோம் என்ற தெய்வமே. கர்த்தர் ஜெபத்தை நம்ம யாவும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதா எங்கள் பிதாவே, வருவதாக, ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரப்பை செய்வது போல பூமியை செய்வதாக, அன்றுங்கள் அப்பத்தை எங்களுக்காரும் எங்களுக்கு விரோதமாக மன்னிப்பது போல எங்களுக்கு பிள்ளைகளுக்கு மன்னியும் எங்கள் சொல் பேசுவது பண்ணாமல் தீமை பெற்றுக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் நிலைகளிலே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூல நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகலபகாரங்களையும் பரமாத்தி. சமாதானத்தோடைய உலகத்துக்குள் புறப்பட்டு செல்லுங்கள், திடமனதாயிருங்கள், நன்மையானவளை பற்றிக் கொள்ளுங்கள், யாருக்காலும் தீமை செய்யாதீர்கள், சோர்ந்து போய்களை பலப்படுத்துங்கள், பலவீனரை தாங்குங்கள், துன்பப்படுகளுக்கு உதவி செய்யுங்கள், எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணுங்கள், பரிசுத்தாம் நிலைமையில் சந்தோஷித்து ஆண்டு அன்பு கூர்ந்து அவரை செய்கிறதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவையும் ஆகிய சர்வ வல்லமை புரிந்து இதனுடைய ஆசிரமக்குள்ளே இருந்து எப்பொழுதும் நம்மோட இருக்க கடவுது. ஆராதனைக்கு நிறைவு கீதமாக மங்களக்கவி 2 நாம் பாடுவோம். மங்களக்கவிகள் 2 கர்த்தர் தந்தையுக்காக என்னென்றைக்கு ஸ்தோத்திரம் என்ற பாட்டை நாம் பாடுவோம். சமாதானத்திலே போய் வருவோம்.
செய்யக்கூடிய அந்த நிலைகளிலே பாதுகாப்பு சுருக்கப்படுத்தி நாளைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பிரதேசம் கொஞ்சம் வந்து தந்ததற்காக இருக்கிறோம். ஆனால் ஒரே இடத்துல நம்ம வசிக்கிறோம். ஒரு உதவி செய்வாங்க சொல்லி குடும்பமாக இந்த ஆலயத்திலாவது ஒரு உண்மையோடு ஆண்டுடைய நாட்கள் தெரிவிப்பதற்கு மக்களுக்கு ஆண்டுடைய ஆசிரியத்தை நல்ல பாடல்களாக தங்கள் குறிப்பிட்டதாக மூலமாக இருக்கிறது சொல்லி காரணப்பட்டார்கள். நாலு ஆண்டுகளை கைவிடத்தில் இந்த செய்தி சம்பவம் நாளையானது இந்த கொடுத்த விசேஷித்த ஆசீர்வாதங்களுக்காக புதிய ஜீவன் செய்கிறோம். இந்த தீங்கை காண்பிருக்க சுந்தரமாக கொண்டிருக்க இந்த தீங்கை காண்பிருக்க சொல்லி சட்டம் எண்ணி பயணிக்க சொல்லி பண்ணமாக அந்த குடும்பம் மட்டும் தொடர்ந்து எழுதியிருக்கிற ரொம்ப ஆசைப்படுகிறார்கள். தொடர்ந்து அவர்களும் அந்த திருமணங்கள் இது மாதிரி ஆயிரத்தி குடும்பங்கள் தொடர்ந்து